மச்சி வீடு செலவுக்காக ஒரு 5000 ரூபா பணம் தேவைப்படுது. ரொம்ப எமர்ஜென்சிடா. அனுப்பி விடுறேன், நான் வந்தவொடனே அனுப்பி விடுறேன். சரிடா. ஏங்க, நீங்கள் ஏற்கனவே வீட்டுக்காக நிறையா கடன் வாங்கியிருக்கீங்க. இப்போ மறுபடியும் வாங்குறீங்க. இப்படியே போச்சுன்னா எதனால பிரச்சனையாக இருப்போதுங்க. நான் வேணா வேலைக்கு போகவா? நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாவது இருக்கும்ல. எது வேலைக்கு போறியா? வேலைக்கு போத்தாலும் ஒரு மண்ணுக்கு போத்தாவல. முதல்ல வீட்டில் இருக்க வேலையை போய் பார்ப்போ. நேற்று வீட்டில் ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு மச்சி. என் பொண்டாட்டி திடீர்னு வேலைக்கு போற சொல்ல ஆரம்பிச்சிட்டா. தங்கச்சி சொல்லு சரிதானே மாப்ள. அவள் வேலைக்கு போனால் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. டேய் என்னடா பேசுற? இப்போ வேலைக்கு போறேன்னு சொல்லுவாளுங்க, அப்புறம் நாளைக்கு போய் அங்கே இங்கே ஃப்ரெண்டை பிடிச்சிருவாளுங்க, அப்புறம் அவங்க கூட சேர்ந்து ஊரை சுற்றுவாளுங்க. இப்போ இருக்கிற பொண்ணுங்களாம் நம்ப முடியாது மச்சி. ஆமாம் மச்சி, நீ சொல்கிறதான் கரெக்டு. இப்போ இருக்கிற யார் தான் நல்லவங்களா இருக்கா? வேலைக்கெல்லாம் அனுப்பாத, நீ பண்ணுறது தான் சரி. டே யோகா, வெளியே வாடா. வா மச்சி. ஏண்டா ஃப்ரெண்டு நம்பி தானே உனக்கு கடன் கொடுத்தேன். வாங்கின கடன்